ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன தமிழக முதலமைச்சருடைய ஜனநாயகன் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜனநாயகன் படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போதும் சரி, எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த படம் கேசரியோடைய ரீமேக் அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக பேசும்போது அது உண்மையாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனது ரொம்ப நான் குறைச்சிக்கிட்டேன். பகவான் கேசரி தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஃபிலிம். பட் இருந்தாலும் ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு படமாக இன்னும் ரீமேக் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல படமாக கேட்டால் அது ஒரு டவுட்டு தான். ஏன்னா அது யூஸ்வலான ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஸோ ரீமேக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அந்த படத்தில் அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. பட் விஜய் அவருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றனால அவர் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு பண்ணார். அண்ட் இந்த படம் தான் அவரோட கடைசி படமாக இருக்கும்போது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் பெட்டரான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. பட் இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஓகே, ஒரு சூப்பரான ஒரு டெசிஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் இஸ் அ நம்பர் 1 ஸ்டார் இன் தமிழ். இப்போ அவர் சினிமாவில் இல்லைனாலும் அவருடைய அந்த பொசிஷன்ன்றது இன்னும் அப்படியே தான் இருக்குது. யாருனாலுமே ஃபில் பண்ண முடியல. மேபி முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, 1 வீக் ஆச்சு. நான் ஃபஸ்ட் ஷோவே பார்த்தாச்சு. இந்த படத்தை ஒரு மாஸ் ஹீரோவை எப்படியெல்லாம் பார்த்தா ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை எடுத்திருந்தார் இந்த படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத். முக்கியமாக இந்த படத்தில் வர அரசியல் வசனங்கள், அதே மாதிரி இந்த படத்தில் வர மாஸ் சீக்வன்சஸ். ஒரு ஹெச் வினோத் படம் அப்படின்னா நமக்கு வர ஞாபகம் வர படங்கள் சதுரங்க வேட்டை, அதே மாதிரி தீரன் அந்த படம் தான். ஏன்னா அந்த படத்தில் மாஸ் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு ஃபுல்லாக ஒரு சீரியஸான படங்கள் தான் ரெண்டுமே. பட் இந்த ஜனநாயகன் வரும்போது ஹெச் வினோத் இவ்வளோ மாஸான ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரா அப்படின்றது இந்த படத்தில் நாம் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ மாஸான சீக்வன்சஸ் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கிற அந்த ஒரு ஃபைட் சீன், அந்த எலிவேஷனுக்கும் பிஜிஎம்க்கும் தளபதி என்ட்ரி ஃபைட்டுன்றது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் போர்ஷன், இந்த இன்டர்வல் போர்ஷனுமே பேங்கராக இருக்கும். அவ்வளோ மாசு அந்த ஃபைட்டு, அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், என்டையர் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இஸ் பீக்குன்னு சொல்லுவேன். இல்லை தளபதி அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது நெக்ஸ்ட் லெவல் இருந்துச்சு. அதே மாதிரி அனிருத் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்ன்றது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதம் சூப்பராக எலிவேஷன் கொடுக்குற ஒரு மாதிரி ஒரு ஒர்க்கை இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் யூஸ்வலான ஒரு ஹீரோ வில்லனை சாவடிக்கிற கிளைமேக்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தை முடித்த விதம்ன்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த படம் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒன் லாஸ்ட் டைம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஓஎம், அதாவது இந்த படத்தில் எம்எம்னு காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஓஎம் சென்சாரில் அதை தூக்கிட்டாங்க. இந்த படத்தில் எம்எம் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படியாவது இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வில்லன் சில அரசியல்வாதிகள் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எம்எம் அப்படின்னா என்ன, அதை பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்கும். ஸோ ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம்தான் அந்த எம்எம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு வில்லன் ட்ரை பண்ணுவார். அது எப்படியாச்சும் தடுத்தே தரணும் அப்படின்ட்டு ஹீரோ இறங்குவார். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன், நான் ஒரு பெரிய விஜய் அண்ணா ஃபேன். மொரட்டு அணில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு கேட்டகரிஸ்லேருந்து வந்தான்னா
இந்த படம் ஜனவரி ரிலீஸ் ஆகும்போதே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஆனாலும் சரி மொதல் ஷோ இந்த படத்துக்கு போயே தீரணுன்னுட்டு. ஸோ அப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகலை. மேபி அது நல்லதாக போச்சு. இன்னும் சொல்லப்போனால் அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் தளபதி விஜய் அப்படின்ற மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ இப்போ ரிலீஸ் ஆனதுனால தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜய் அப்படின்றது நம்ம பார்க்க முடிஞ்சது. எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் ஆனது வரும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு தாண்டி போகுது, போஸ்ட்போன் ஆகுது, நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா பெட்டராக அது விஷயம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜனவரியில் படம் வரல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்த நாட்கள் அது. ஸோ இப்போ அந்த வருத்தத்துக்கு எல்லாமே வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிச்சு. ஏன் சொல்கிறேன்னா, எத்தனை பேருக்கு இது அமையும்? யூனோ பொதுவாக வந்து இந்த டைட்டில் அப்படின்றது யாரும் மாற்ற மாட்டாங்க. யூனோ நேமும் சரி, அந்த டேகும் ஸ்பெஷல் டேகும் சரி. பட் நம்ம மட்டும்தான் பார்க்கும்போதே இளைய தளபதி விஜய் அப்படின்னு பார்த்தோம். கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு தளபதி விஜய் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய்ன்னு பார்த்தோம். ஒவ்வொரு டைட்டில் கார்டு மாறும்போதும் அவரோட அந்த ஸ்டேஜ்ன்றது மாறினே இருந்துச்சு. இளைய தளபதியாக இருந்தப்போ அவர் பண்ண படங்கள், அவர் பண்ண விஷயங்கள்ன்றது வேறு. அவர் தளபதியாக மாறி தளபதி விஜயாக பண்ணப்போ அவர் பண்ண படங்கள், அவர் செஞ்ச விஷயங்கள்ன்றது வேறு. இப்போது தமிழக முதலமைச்சராக மாறினதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயங்கள், இப்போ அவர் இருக்கிற அந்த ஸ்டேஜ்ன்றது வேறு. நிறையா சீனில் வந்து இந்த படத்தோடைய ஆடியோ வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான், எப்படியோ கொடுத்தது ஏஐ சென்சார் தான், அது எதுக்கு மியூட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படி டேரெக்டாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் அது மட்டும் தான் வருத்தமே. நிறைய டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது பார்த்தாலே தெரியுது படம் பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது எப்படி ஓவரால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒன் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நோ மோர் ஃபிலிம்ஸ் ஃபார் தளபதி விஜய். அவருடைய பழைய படங்கள் ரீலீஸ் வேணால் ஆகலாம், பட் புது படமாக எதுவுமே ரிலீஸ் ஆகாது இதுக்கப்புறம். அதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அண்ணா சீமானது சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இந்த படத்தாண்டிது பெருசாக சொல்ல தோணுமே இல்லை. ஏன்னா 2005 அதுதான் நான் என் வாழ்க்கையிலே முதல் முறையாக சினிமா தேட்டருக்கு போனேன். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோவாக நான் முதல் பார்த்தது வந்து தளபதி விஜய், அவ்வளோதான். திருப்பாச்சி அந்த படம் தான் நான் பார்த்த முதல் படம் தியேட்டரில். முதல் ஹீரோ விஜய். அதனால தான் வந்து எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இன்னும் முதல்ல அந்த தேட்டருக்கு போகிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஓகே முதல்ல போகிறோம், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இவர் தான் ஹீரோ அப்படின்னு காட்டப்போ, ஓகே இவர் தான் ஹீரோவா, இவர் மட்டும்தான் ஹீரோ அப்படின்ட்டு அப்போவே முடிவான ஒரு விஷயந்தான் அது. ஸோ ஒரு 2005 இப்போ 2026 கிட்டத்தட்ட ஒரு 21 இயர்ஸ் அவர் என்னை என்டர்டெயின் பண்ணார். நம்ம எல்லாருமே வந்து இந்த வருஷமும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணார். எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டேஜ் வரும், இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு வேலை செய்யணும்னுட்டு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டேஜ் தான் அது. ஸோ சினிமாவை நின்று ஒரு பொது வாழ்க்கைக்கு மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி வந்தார். அவர் மக்கள் நம்பினார், மக்கள் அவரை நம்பினாங்க. அதனால தான் வந்து அவர் சிஎம் ஆனார். ஹோப் இனி வர காலங்களில் மக்கள் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் சரி, அவர் மக்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் சரி, எந்த அளவுமே குறையாமல் எந்த அளவுமே மாறாமல் அப்படியே இருக்கும்னுட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஜனநாயகன் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.